ராசி ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துங்க. ஸோ வேலை கடன் கேட்டுறது கடன் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான இப்போ நிறைய இருக்குது. சில பேர் உடல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ உடம்பு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து உண்மையாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியான போது வந்து 2லேயே இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த லெவல் போகிறது நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தொழில் நிமித்தமாக நிறைய பிரயாணமற்றமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ எல்லாமே சூப்பருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 3ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள், நிறைய முயற்சிகள் வெற்றி, ஏதாச்சும் வீடு டிஸ்போஸ் பண்ணுன்றதுனா அதெல்லாம் டிஸ்போஸ் ஆகிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியான சூரியன் 4ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தாயார் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில நேரங்கள் வந்து அம்மா வந்து நிறைய கேள்விகள் கேட்குறது கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் நிறைய ஏற்படுத்தும். மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஸோ 5ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது பூர்வீகம் சம்மந்தமான விஷயம், குழந்தைகளை நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் வரதுக்கான இப்போ சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் தான், சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு சூப்பராக இருக்குங்க. ஸோ கணவன் மனைவி உறவு 2 பேர் சேர்ந்து ஏதாச்சும் வெளியூர் பிரயாணம் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்களையும் ஒரு பிளான் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும், கொஞ்சம் ஏடாகூடமாக எமோஷனாக பேசிடுவோம். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பேசும்போது கமிட்மெண்ட் கொடுக்கும்போதெல்லாம் ரொம்ப ஜாகிரதை, மாமியார்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் ஜாகிரதை இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னும் போது குரு தான் வர. ஸோ 8, 11 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நண்பர்கள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கமிட்மெண்ட் கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும். குடும்பத்தாரிடம் பேசும்போது பழகும்போது கொஞ்சம் ஜாகிரதை ரொம்ப ரொம்ப நல்லது. பெரிய வருமானம் வர மாதிரியான ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து அலர்ட்டாக இருக்கணும், ஏதாவது இடம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணம் மூலியமாக நல்ல லாபங்கள், அப்பானால் நல்ல லாபங்கள், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் பெரிய லாபங்களை அள்ளி தரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்ன எல்லாமே நல்லா தான் இருக்குங்க. ஸோ இது வந்து வரை பார்த்தது வந்து பொது பலன்கள்.